ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு லெட்ஸ் லேர்ன் அமேசிங். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூனிட் 4ல உள்ள டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். நமக்கு லாஸ்ட் ஏஎஸ்ஐல கேட்ட இந்த கொஸ்டின். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன், அதாவது ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரிப்போர்ட் எடுத்து அந்த ரிப்போர்ட் என்ன ரிசல்ட் சொல்ல வருது அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு 5 ஸ்டெப் இன்வால்வ் ஆயிருக்கு. அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா கோப்பாய் அப்படின்னு சொல்லுவோம். இதுவும் நம்மளோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். இந்த ஆர்டர்ல தான் அது இருக்கணும். ஃபர்ஸ்ட் சி அப்படின்னா என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா கிளாசிபிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். டேட்டாவை கிளாசிஃபை பண்ணணும். ஓ அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த எடுத்த டேட்டாவை ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும், அதுதான் ஆர்கனைசேஷன். இந்த பி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரசன்டேஷன். டேட்டாவை நம்ம பிரசன்ட் பண்ணணும். அப்படியே நம்ம மொத்தமா தியரியா எடுப்போம் டேட்டா, ஒவ்வொரு டேட்டா ஒவ்வொரு டைப்ல இருக்கும். அப்படின்றப்ப அதை பிரசன்ட் பண்றதுக்கு நீட்டா பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அனாலிசிஸ். அந்த டேட்டா என்ன சொல்ல வருது, அது என்ன கண்டென்ட் கொடுக்குது அப்படின்னு அனலைஸ் பண்ணணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்டர்பிரிட்டேஷன். இந்த இன்டர்பிரிட்டேஷன்ல தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா ரிசல்ட் என்ன, நம்ம கொடுத்துருக்கிறதுல இருந்து ஓவராலா ரிசல்ட் என்ன அப்படின்னு இன்டர்பிரிட் பண்றது தான் இந்த இன்டர்பிரிட்டேஷன். இது 5 ஸ்டெப்பும் இன்வால்வ் ஆயிருக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்வெஸ்டிகேஷன்ல. இதுல பாத்தீங்க அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் டேட்டா அப்படின்றது வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கலெக்ஷன் ஆஃப் டேட்டால தான் 2 டைப் இருக்கு. டேட்டாவை கலெக்ட் பண்ணக்கூடிய விதம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரைமரி டேட்டா, இன்னொன்னு செகண்டரி டேட்டான்னு சொல்லுவோம். இப்ப நமக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு பாருங்க. பிரைமரி டேட்டா செகண்டரி டேட்டாவை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த பிரைமரி டேட்டா அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் அந்த இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்க பாத்தீங்களா, யாரு டேட்டா கலெக்ட் பண்றாங்களோ அவங்களே டைரக்டா ஃபீல்டுல போய் கலெக்ட் பண்ணுவாங்க. டைரக்டா இப்போ ஆடியன்ஸை பார்த்து டைரக்டா எடுக்கிறது தான் பிரைமரி டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டரி டேட்டா அப்படின்னா வேற ஏதோ ஒரு சோர்ஸ்ல இருந்து எடுப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் புக்கு, ஜேர்னலு, நியூஸ் பேப்பரு, இந்த மாதிரி புக்ஸு, நியூஸ் பேப்பரு, ஜேர்னல்ஸ், இந்த மாதிரி ஏற்கனவே யாரோ ஒரு ஆள் எடுத்திருப்பாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய டேட்டாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இன்டைரக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கலெக்ஷன் ஆஃப் டேட்டால இருக்கிற ஸ்டெப் பிரைமரி டேட்டா, செகண்டரி டேட்டா. பிரைமரி டேட்டானா டைரக்டா எடுக்கிறது, செகண்டரி டேட்டானா ஏற்கனவே ஒரு சோர்ஸ் எடுத்து வச்சிருப்பாங்க வேற யாரோ, அதுல இருந்து நம்ம டேட்டா எடுத்து இன்டர்பிரேட் பண்றது தான் செகண்டரி டேட்டா. இப்ப கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்க கொஸ்டின்ல. பிரைமரி டேட்டா as compared to secondary data or less reliable, equally reliable, more reliable, not reliable. reliable அப்படின்னா இங்கேயே கொடுத்திருக்காங்க, அதாவது நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அந்த டேட்டா எவ்வளவு அளவுக்கு உண்மையானது அப்படின்னு சொல்றதுதான் நம்பகத்தன்மை அப்படின்றதோட மீனிங். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, பிரைமரி டேட்டாவை செகண்டரி டேட்டாவோட கம்பேர் பண்றப்ப அது எப்படிப்பட்டது அப்படின்னு கேக்குறாங்க. அப்படின்னு கேட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்ப லெஸ் ரிலையபிள் அப்படின்னா நம்ப முடியாம இருக்கிறது, இல்ல சமமா நம்பலாம் ரெண்டு டேட்டாவும் ஈக்குவல் அப்படின்றது, இல்ல மோர் ரிலையபிள்னா அதிகமா நம்பலாம் அப்படின்றது, இல்ல ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்ல நம்பகத்தன்மை இல்லாதது அப்படின்றதுதான் கொடுத்திருக்க ஆப்ஷன். இப்ப பாருங்க பிரைமரி டேட்டா அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம் இந்த இடத்துல, டைரக்டா நம்ம போய் எடுக்கிறது. இங்க செகண்டரி டேட்டான்றது நம்ம என்ன சொன்னோம், இன்டைரக்டா எடுக்கிறது, வேற ஏதோ ஒரு சோர்ஸ் மூலமா எடுக்கிறது தான் இன்டைரக்ட் டேட்டா அப்படின்னு சொன்னோம். அப்ப இது ரெண்டுத்துலயும் பாருங்க, நம்ம ஒரு டேட்டா வேணும்னா டைரக்டா நம்ம எடுக்கிறது தான் அதிக நம்பகத்தன்மையா இருக்கும், நம்மளே இறங்கி வேலை செய்யுது. இன்னொருத்தவங்களை நம்பி செய்யறது இந்த அளவுக்கு ஒர்த்தா இருக்காது. இந்த டைரக்டா எடுக்கக்கூடிய அந்த சாட்டிஸ்பாக்சன் இன்னொரு டேட்டால கொடுக்குறப்ப கிடைக்காது. அப்ப இந்த ஆப்ஷன், இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் இட் இஸ் மோர் ரிலையபிள் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இப்போ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா, டேட்டா கலெக்டர் from 50 doctors in a hospital regarding patients success rate in operation is dash data. பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டாவா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.
ஒன்றும் இல்லை, இதுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து 50 டாக்டர்ஸ் கிட்ட அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல உள்ள பேஷண்டோட சர்ஜரி ரேட்டு, சக்சஸ் ரேட்டை கலெக்ட் பண்றது அப்படின்றது பிரைமரி டேட்டாவா செகண்டரி டேட்டாவா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.